எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்ல கோட்டாஸ் போயிட்டு இருக்கு. இதுல அமித்தும் திவ்யாவும் ஜட்ஜா இருக்காங்க. கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் கேஸ் வந்திருக்கு. அரோரா ஆதிரைக்காகவும் விக்கல்ஸ் விக்ரம் கானா வினோத்துக்காகவும் வாதாடுறாங்க. கேஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. தீர்ப்பு சொல்லும் போது திவ்யா கானா வினோத்துக்கு சப்போர்ட்டாவோ இல்ல ஆதிரைக்கு சப்போர்ட்டாவோ சொல்லணும்னு இல்ல, எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன். நான் சொல்ற தீர்ப்ப நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. பார்வதி தீர்ப்பு சொல்லும் போது டென்ஷன் ஆகுறாங்க. எந்த கோர்ட்லயும் ஜட்ஜை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த இடமே சைலண்டா இருக்கும். ஆனா பார்வதியால பேசாம இருக்க முடியல. அதனால கடுப்பான ஜட்ஜஸ் எனக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம்னு திவ்யா சொல்றாங்க. பார்வதி மறுபடியும் பேச அமித்தும் கோர்ட்ல பேசாதீங்கன்னு சொல்றாரு. பார்வதி நான் கோர்ட்டை மதிக்கிறேன்னு சொல்றாங்க. மதிச்சா உள்ள இரு இல்லனா வெளியே போன அமித் சொல்ல பார்வதி அப்செட் ஆகுறாங்க. ரம்யா சும்மா இருங்கன்னு சொல்ல பார்வதி இன்னும் கடுப்பாகுறாங்க. பார்வதியால பேசாம இருக்க முடியாது. பார்வதியை ஊமையா நடிக்க வச்சா கூட அவங்க அந்த டாஸ்க்ல இருக்க மாட்டாங்கன்னு சிலர் சொல்றாங்க. திவ்யா ஜட்ஜா இருக்கிறதுனால கானா வினோத்துக்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு கானா வினோத் மேல கடுப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா ஆதிரைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. கானா வினோத்தும் பேச வரார். ஆனா அவருக்கு பெர்மிஷன் இல்ல. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும்னு பிக் பாஸ் சொல்லிருப்பாரு. இந்த ஜட்ஜஸ் யாருக்கு நியாயம் கொடுக்க போறாங்க, யாருக்கு அநியாயம் பண்ண போறாங்கன்னு பாப்போம். திவ்யாவுக்கு சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. அதனால தீர்ப்பு ஒரு பக்கமா வர வாய்ப்பு இருக்கு. இது பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.